இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 9 வசனத்தின் கடைசி பகுதி. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வேதத்திலே ஆண்டவருக்கு பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி ஒரு அருமையான பெயர் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட மனிதன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவனால் வாங்க முடியாத, கிடைக்க முடியாத ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் சமாதானம். ஒருவேளை நிறைய பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், உயர்ந்த படிப்பு, கல்வி, உறவுகள் எல்லாமே நமக்கு இருந்தாலும் சமாதானம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். சமாதானத்தை இழந்து இரவிலே நித்திரை கூட வராதபடி தவிக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட, நாமும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய சமாதானத்தை நாம் இழக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்து போன ஒரு பெரிய ஆசீர்வாதம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆனாலும் கூட நிறைய சூழ்நிலைகளிலே நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். உலகத்துல வேற எதை வைத்தும் என்ன செய்ய முடியாது, சமாதானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனாலும் கூட அநேக வேளைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? சமாதானத்தை இழந்து போகிறோம். சின்ன சின்ன காரியங்கள், எரிச்சல்கள், கோபங்கள், மனஸ்தாபங்கள், பிறர் மேல் உள்ள மன்னிக்க முடியாத சில தவறுகள், இந்த கசப்புகள், வைராக்கியங்களை நம்ம இருதயத்துக்குள் வைத்துக்கொண்டு அநேக வேளைகளிலே நம்முடைய சமாதானத்தை நம்ம என்ன செய்கிறோம்? இழந்து போகிறோம். குடும்பத்துக்குள்ளே நம்முடைய சமாதானத்தை இழக்கிறோம். வேலை செய்கிற இடத்திலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே சமாதானம் கெட்டு போகிறதை நாம் அநேக வேளைகளிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். காரணம் என்ன? ஒரு சில சின்ன காரியங்களை நம்மால் என்ன செய்ய முடியல, விட்டு கொடுக்க முடியல, மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இதனால நம்ம சமாதானம் கெட்டு போகிறது. இந்த காலை வேளையிலும் கூட நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் இருக்கிறதா? ஒரு யார் மீதாவது நமக்கு ஒரு வெறுப்போ, ஒரு பகை உணர்வோ, எரிச்சலோ, கோபமோ இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் சமாதானமாக இருக்க முடியாது. நம்மை சுற்றி அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்திலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் தான். ஆனாலும் கூட அநேக மன்னிக்க முடியாத விஷயங்கள், பிறருடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல், சிலருடைய துரோகங்களை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. கணவன் மனைவிக்கு செய்கிற துரோகங்கள், மனைவி கணவனுக்கு செய்கிற துரோகங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற துரோகங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கிற அநியாயங்கள், இப்படி நிறைய காரியங்கள் இன்றைக்கு சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கூட ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை வாசித்த பொழுது, டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை குறித்து வாசித்த பொழுது அவங்க என்ன செய்தாங்களாம்? அடிக்கடி எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவர்கள், அவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு, ஒரு தன்னம்பிக்கையோடு காணப்படுகிறவர்கள். அப்போ அவங்க வீட்டுல ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சான். ஒரு நாள் அவங்க அம்மா நைட்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்தாங்களாம். அதுல ஒரு சப்பாத்தி கொஞ்சம் கருகி போயிட்டான். ஆனா அவங்க அப்பா என்ன செய்யல, கோபமே படாம புன்முறுவலோடு அதை சாப்பிட்டார்களாம். இதை அந்த அப்துல் கலாம் கவனித்து கொண்டே இருந்தாராம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், தெரியாம நான் என்ன செய்துட்டேன், இது கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டாங்களாம். அவர் ஒண்ணுமே சொல்லலையாம். அதுக்கப்புறம் அந்த அப்துல் கலாம் தகப்பனார் இடத்துல கேட்கிறார், அப்பா உங்களுக்கு கோபமே வரவில்லையா? இதை நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு கோபமே வரவில்லையா என்று கேட்ட பொழுது தன்னுடைய மகனிடத்திலே அவர் சொன்னாராம், இந்த சப்பாத்தியை சாப்பிட்டதுனால ஒன்றும் கெட்டு போகாது, ஆனா நான் கோபப்பட்டா சமாதானம் என்ன செய்திரும்? கெட்டு போயிடும். எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன செய்யக்கூடாது? சமாதானத்தை இழக்கக்கூடாது. பிறரிடத்துல கோபம் கொண்டோ, பிறரிடத்துல எரிச்சல் பட்டோ, சண்டை போட்டோ நீ உன்னுடைய சமாதானத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது?
இழந்து போகக்கூடாது. நீ அதை எந்த சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நீ அதை என்ன செய்யக்கூடாது, பெரிதுபடுத்தக்கூடாது. அதை நீ விட்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கும் என்று சொல்லி அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய ஆலோசனையை சொன்னார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சின்ன சின்ன காரியங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை மனசுல போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. இதனால நம்முடைய சமாதானம் கெட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இழக்கக்கூடாது. சில சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதைத்தான் தாவீது ராஜா அழகாக சொல்லுகிறார். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்படிப்பட்ட கசப்புகள், வைராக்கியங்கள், பழி வாங்குகிற உணர்வுகள் இருதயத்துல வரும்போது நம்மால என்ன செய்ய முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது. ராத்திரி தூக்கம் வராமல் புரண்டு புரளுகிற மக்கள் எத்தனையோ பேர். அவங்களால என்ன செய்ய முடியல, சமாதானமா தூங்க முடியல. காரணம் என்ன, ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு பாதிப்பு அவங்க இருதயத்துல இருந்து என்ன செய்கிறது, சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை தருகிற தேவன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட கோபங்கள், வெறுப்புகளில் இருந்து நாம் பிறரை மன்னிக்கிற பொழுது, நாம் பிறருக்கு விட்டு கொடுக்கிற பொழுது, நாம் அந்த சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானத்தின் தேவன் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி, யாராவது தங்களுக்குள்ள சமாதானத்தை இழந்து குழப்பத்தோடு ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே அவங்க இருதயம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யுங்க. எல்லா கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்களையும் இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு உம்முடைய சமாதானத்தினால் அந்த இருதயத்தை கர்த்தர் நிரப்பும். நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.